லைஃப்ன்ற கான்செப்ட் இதில் வந்து அந்த கேண்டில் லைட்னால அந்த கேர்ளோட லைஃப் பிகின் ஆகுது, வேற மோத்தோட லைஃப் எண்ட் ஆக போகுது. ஸோ அதை வந்து நான் கலர் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கேண்டில் லைக்வைஸ் இப்போ மற்றவங்க வந்து பெரிய கார் அந்த மாதிரி லக்ஸுரி ஆசைப்பட்டு அவங்க தே வில் ரன் ஃபார் இட், தே வில் யூஸ் தேர் லைஃப் அப்படில அந்த கான்செப்டில். வெரி நைஸ். தேங்க்யூ மேம். ஸோ திஸ் இஸ் மெண்டிங் ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட்னால கப்புள்ஸ்குள்ளே கண்டிப்பாக ட்ரஸ்ட்னால சில கிராக்ஸ் விழும். ஸோ அந்த கிராக்ஸ் வந்து லவ்னால மெண்ட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த கோல்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் கின்சுகின்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. ப்ரோக்கன் பவுல் வந்து கோல்டு வச்சு தே வில் ஃபிக்ஸ் இட். ஸோ அதே மாதிரி இதை சிம்பிளைஸ் பண்ணியிருக்கேன். ஐடியாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆக்சுவலி ஐம் அ கிராஃபிக் டிசைனர். ஆர்ட் இஸ் எவ்ரி டைம் லைக் சைல்ட்ஹுட்லேருந்தே ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால என் ஃபீல்டுமே கிராஃபிக் டிசைனிங் ஆர்ட்ஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் நான் ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரியாலிசம் ஒர்க்காக கொண்டு வரலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் மாஸ்டரோட கைடன்ஸ் ரியாலிசம் எல்லாரும் தான் பண்ணுவாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னும் போது அதில் வந்துட்டு நான் கியூபிசமை இன்ஃப்யூஸ் பண்ணேன். ஸோ ரியாலிசம் ப்ளஸ் கியூபிசமை வச்சு இந்த ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு லைக் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, just I'm 1 year experience. This is my debut show. Okay. ஒவ்வொரு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க ஒரு ஐடியா கான்செப்ட் வச்சு பண்ணிருக்கீங்க. இது வந்து ஒரு மீரான்ற ஒரு கேரக்டர். அவங்கள வந்துட்டு எப்படின்னா ஒரு கியூபிசம் மாடர்ன் ஆர்ட்குள்ள எப்படி கொண்டு வரலாம். ஸோ அதுதான் இந்த ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன், எனக்கு லைக் க்ரீன் அந்த சாப் க்ரீன் அந்த ஷேட்ஸை வச்சு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நைஃப் பெயிண்டிங், நைஃப் ப்ளஸ் அந்த பேலட் நைஃப் அந்த ஒர்க்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் கேர்ள் வந்துட்டு நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் கேர்ள் எப்படி வீட்டில் அந்த ஓரத்தில் உட்காந்து லைக் தலை கட்டுவாங்க அந்த இதை வந்துட்டு மாடர்ன் ஆர்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ப்ளூ கலரில் க்ரீன் ப்ளஸ் ப்ளூ. ஆக்சுவலி இது ஒரு 2-3 days கம்ப்ளீட்டாக 2-3 days. ஐடியா மைண்டில் கொண்டு இருக்கு. இவங்க பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க, பண்ணலாம்னு சொல்லி எனக்கு நார்மலாகவே நான் வந்துட்டு உமன் கேரக்டர்ஸை வந்துட்டு தான் கொண்டு போகணும்னு ஆசை. ஸோ அதனால வந்துட்டு அதில் சர்ச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக மீரா கேரக்டர்ஸ் நிறைய பேர் வரைஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் ராதாகிருஷ்ணர் தான் வரைவாங்க. ஸோ நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீரா கிருஷ்ணன். இது ஆக்சுவலி நான் சொல்லணும்னா இதுதான் மை ஃபர்ஸ்ட் பெயிண்டிங், மை ஃபர்ஸ்ட் லார்ஜ் பெயிண்டிங் ப்ளஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன். நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? யா, டூ ஃபாலோ மை பெரி.ஆர்ட்ஸ். இல்லை ஜஸ்ட் பெரி.ஆர்ட்ஸ். ஆக்சுவலி பெரி.னா ஒரு ஜெம், அது பர்த்டே ஆகஸ்ட் மந்தோட ஜெம், அதுவும் க்ரீன் கலர். மை பெயிண்டிங் ஆல்சோ க்ரீன் கலர். ஸோ லைக் சம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொன்று That's what it's Chinese saying. So that's the reason I wanted to do koi fish. This was my daughter wanted me to do scenery, so for her I did. This is my favorite. I love to show reflections. So these two are what I really wanted to represent. This is out of my daughter's interest I did that. Yeah. So the medium is acrylic, what I have used. Very nice, very artistic, very lively. Bright colors are my concept, man. I never show dull. So all my colors, if you see, it will be standard out, all the primary colors. இது வந்து ஆக்சுவலாக என்னோட ஸ்டைல் என்னன்னா ஒரு டிவைன் பவர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி, டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறது. திஸ் இஸ் சனி பகவான். யா, இட்ஸ் மெயினாக இது வந்து சிவன் எடுக்கக்கூடாது, சனி பகவான். ஸோ சனியோட இது ரிலேட்டடாக எனக்கு ஃப்ளோ சாட்டன். ஸோ அதனால தான் டைட்டில் கூட ஹேவ் யுவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. தேங்க்யூ. So the concept largely is sensory painting, and I want people to feel when they see the painting, which is why I used mixed media sort of a thing. So when you touch and feel, you have the sensory effect you feel. So the concept for both is balance. And our waves are always gushing and there's always force, but the sense here is a calm mind. That's why the green background, and over there the shore is the balance. So both the concept is having a balance and using different mediums to project it. ஃபர்ஸ்ட் வீடு இது ரௌத்ர ரசா, இது வந்து பயானக ரசா.
இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் காடு, ஜுவாலாமுகின்னு ஒரு ஃபீமேல் காடு, ஒரு தாந்திரிக் காடு. ஸோ இப்போ எப்படி இந்த சோட்டானிக்கிற அம்மன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு தாந்திரிக் காடஸ். இது மத்திய பிரதேஷ்கிட்ட இருக்கிற ஒரு கோவிலில் இருக்குது. இந்த காடஸோட பெயர் வந்து ஜுவாலாமுகி. இது ஃபெமினின் கேரக்டர் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்கிள்ஸு, அப்புறம் அந்த மூக்குத்தி, புல்லக்கு, பொட்டு அதெல்லாம் வச்சு போட்டிருக்கிறேன். இந்த இதெல்லாம் கூட இருக்குது. இப்போ வந்து யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு ஒரு குழப்பம், ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான சிந்தனை இல்லை, அதில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா தான் பயம் வரும் நமக்கு. ஸோ அந்த பயத்தை தான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த லைன்ஸில் வந்து பின்னாடி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இந்த காடஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஈவில வந்து சக் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஈவில வந்து அவங்களோட பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னா, அம்மனுடைய சக்தி பீடங்கள்னு இருக்கு. அதில் இந்த சக்தி பீடம் வந்து அம்மனுடைய நாக்கு விழுந்த இடம். ஸோ அங்கே வந்து ஐடியல் இருக்காது, ஜுவாலையை தான் வந்து கும்பிடுவாங்க வச்சு, வெறும் ஜுவாலை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் அம்மனா வழிபட்டு கும்பிடுவாங்க, எந்த ஐடியலும் அவங்க இருக்கிறாது. ஸோ இதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நாக்கையே வந்து அந்த ஃப்ளேமும் நாக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இங்கே ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஈவில சக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த வாய் மாதிரி காமிச்சு இந்த ஈவில வந்து சக் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் தென் என்ன அப்படின்னா, இவங்க அந்த நெகட்டிவிட்டியை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள்ஸில் காமிச்சு இதுக்குள்ளே வந்து அதை அப்படியே மாட்டிக்கிற மாதிரி. ஸோ இந்த காடஸ் வந்து பயானகா, நமக்கு ஒரு பயமோ குழப்பமோ வரும் பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு தாந்திரிக் காடஸ் ஃபார்ம் எடுத்து அவங்க அதெல்லாம் வந்து ரிவர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ப்ளஸ் இது ஆடியன்ஸுக்கும் நமக்கு வந்து கன்வே ஆகும்போது இது என்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நின்று பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்போ எதுக்கு பேங்கிள் போட்டிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அது என்ன ஃபார்ம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுதான், இது வந்து சிமெட்ரிக்கலாக நான் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சிமெட்ரிக்கல் காம்போசிஷன், இது வந்து ஒரு அசிமெட்ரிக்கல் காம்போசிஷன். இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு சிமெட்ரிக்கல் காம்போசிஷன், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஆர்ட்ல, இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இதுதான் நான் பண்ணியிருக்கேன். அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஷேடோஸ் எல்லாமே நான் வந்து அந்த டார்க் கலர்ல ஒரு மாதிரி அழுக்கு அந்த கலர்ல கொடுத்துருக்கேன். இவங்களோட அந்த வைப்ரன்ட் ஸ்ட்ரோக்குக்காக நாக்கு பிளஸ் ஃபயர் அந்த மாதிரி காட்டுறதுக்காக இந்த ஆரஞ்சு ரெட் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இதுவும் என்னுடைய அவார்ட் வின்னிங் பெயிண்டிங். நான் என்னுடைய இதுவும் 1 வீக் தான் இருக்கேன். அதாவது கான்செப்ட் கிரியேட் பண்ண எனக்கு டைம் ஆகும். நம்ம படிச்சு இது வந்து நான் ஜஸ்ட் படித்தேன். இந்த ஆர்டிகல் வந்து இதை நான் போய் பார்த்ததில்லை கோவிலில், ஜஸ்ட் படித்தேன். ஒரு இதில் படித்து அதுக்கப்புறம் அதில் உள்ள கான்செப்டை எடுத்துட்டு இது எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பண்ண பெயிண்டிங் தான் இது. ஸோ என்னுடைய இப்போ ரசாவில் ஃபுல்லாக நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். 9 ரசாஸ்லேயும் எமோஷன்ஸ்லேயும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 ரசாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 2 ரசா வந்து பெயிண்டிங் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டேன்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் ரசா சீரீஸ் வந்து ஐ கேன் கிரியேட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் சிம்போலிசம், நம்மளோட இந்தியன் ஆர்ட் எல்லாமே சிம்போலிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல சிவன் இல்லைன்னா கூட அந்த ருத்ராட்சமோ இல்லை அந்த பட்டையோ லிங்கமோ இருந்தால் சிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளூட் இருக்குது அப்படின்னா கிருஷ்ணர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட இந்தியன் ஆர்ட் எல்லாமே வந்து சிம்போலிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுதான் வந்து நான் வந்து சிம்பாலிசமாக நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சிம்பாலிசம் பேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் தான் நான் வந்து எடுக்கிறேன். நம்ம இந்தியன் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் தான் நான் எடுத்து பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா, என்னோட டெக்னிக் எல்லாமே வெஸ்டர்ன் டெக்னிக், இம்பாஸ்டோ டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது பெயிண்ட்டை வந்து லேயர் பை லேயராக ஏற்றுறது. மோர் ஓவர் என்னென்னா, நான் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக நைஃப், வேலட் நைஃப் யூஸ் பண்ணி பண்ணுறேன் டெக்னிக். இதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங். ஸோ ரெண்டுமே அவார்ட் வின்னிங் பெயிண்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அது டான்ஸ்க்காக மட்டும் இல்ல, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் மாதிரி பண்ணிருக்கீங்க. இது வெறும் பென்சில் மேடம், இட்ஸ் ஒன்லி கிராஃபைட் பென்சில். இட் இஸ் ஜஸ்ட் a dance between pencil, eraser and paper. Unimaginable. She is actually my student. Oh. She also learns drawing Music. from me. Yes. Okay. No, I don't. I'm artist only. So No. She is learning music somewhere? Yes. So you made her do that. Yeah, She is yeah. beautiful. She is also a relation. Okay. And she had done இது அரங்கேற்றம். ஸோ அப்போ அங்க ஒரு ஃபோட்டோ இருந்தது என்கிட்ட. So nice. ஸோ அதுல நான் வந்து கொஞ்சம் பக்கத்துல பெருமாள், இது சிவலிங்கம் அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் Beautiful. இதில் ஆட் பண்ணனால நேச்சராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். Full of floral arrangement. எஸ் Even her dress is with blue. எஸ் அதான் நேச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வெரி மச் இன்ஸ்பயர் அபவுட் திஸ் உற்சவரோட அந்த இது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இன்னும் நம்ம அலங்காரம் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் மேம். ஸோ என்னோடதுல இந்த மாலை வந்து
செண்பகப்பூ மாலை நம்ம அப்படி போடுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளே அதை இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டணும் அப்படின்றதுனால அந்த இதில் லைட்டிங் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பேன் மேம். அதே மாதிரி இங்கேயும் அம்மனுக்கும் அதே மாதிரி அந்த பூவோட இதில் கொஞ்சம் லைட்டிங்ஸ் வச்சுருப்பேன். நம்மளே அந்த பூ சாத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. Lovely. Thank you. Beautiful. These colors are these white patches. Here you can give it. Here you That is actually அப்படியே ஃபார்ம் ஆனது. அதுல நான் அவுட்லைன் மட்டும் சிவாஜி போட்டேன். How do you differentiate these shades? Can you explain? அது வந்து சன்லைட்ஸ் இருக்கிறதுனால இங்கே லைட்டாகவும் லைட் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் லைட்டாகவும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வரும். அதனால அதை இங்கே கொஞ்சம் ஒயிட்டு அந்த மாதிரி ஷேட்ஸ் வருது. I'm old now. I can't see. So lovely. It's beautiful. What is the significance of a side? It's all about woman empowerment. So women empowerment. So she is a flower, but she should be strong like hers. Lovely. Yeah, she has a cycle like butterfly. So many physical issues and everything, and she has to come across that. She flies through everything. Flies through everything. The life cycles, their struggles, her struggles. Yeah, and it's all about women empowerment. Excellent. Thank you. என்ன கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்? ஓகே, என் பேர் ஐஸ்வர்யா அண்ட் நான் என்ன கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன்னா இட்ஸ் மிக்ஸ் மீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ பெயிண்டிங் பார்த்தோன்னே சென்சரி ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதா என்னோட கான்செப்ட். ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தோன்னே வேவ்ஸ் மாதிரியே இருக்குது, டச் அண்ட் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வருது. தட்ஸ் மை கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஸ்டைல். ஸோ இதுக்கு வந்து மிக்ஸ் மீடியான்னு ஏன் சொல்கிறோன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் லிங்க்னு ஒரு பர்டிகுலர் மீடியம் இருக்குது. ஸோ ஆல்கஹால் லிங்க் இஸ் ஃபார் அந்த வைப்ரன்சி கொடுக்கறதுக்கு. அண்ட் தென் ஐ யூஸ்ட் டெக்ஸ்சர் பேஸ்ட் விச் இஸ் அந்த டச் அண்ட் ஃபீல் சென்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால. அதை வந்து கிளே, யூஸ்வலாக எல்லாரும் கிளே வந்து பாட்ரி அது பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டிங்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளே அண்ட் அகைன் அந்த சாண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங். ஸோ இது மீடியம் வைஸ், பட் ரெண்டுத்தோட கான்செப்டுமே பேலன்ஸுங்கிறது தான் ஐ வாண்டட் டு கெட் த்ரூ அஸ் அ கான்செப்ட். So waves are always gushing, there is force. Adhe madri there is calmness in terms of when your mind is calm, it's calm. So in the sense la the green was to denote a calm mind, inga the sand was to denote the shore calmness. So adha balance was the concept. உங்க இன்ஸ்டாகிராம் சேனல் சொல்லுங்க. Sure. So I run an art collective called Rudeza. Actually French ரொம்ப பிடிக்கும், அதனால Frenchல பேர் வச்சிட்டேன். So painting தவிர I also conduct art walks. So சென்னையில் I take people on art walks. நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு tell them about art and tell them about ஏன் இந்த place ஆர்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. So my sense is you don't have to be an artist to appreciate art. You just have to have observation and you just go around looking at things and say, okay, art na ibdi dhaan irukkalam pola அப்படிங்கிற ஒரு சென்ஸ். So that's my motto. Thank you. மேடம் நோ இஷ்யூ மேடம், எடிட் பண்ணிடலாம். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லுங்க. ஹாய், என் பேர் ஸ்ரீவித்யா. நான் ஆக்சுவலி சைல்ட்ஹுட்லேருந்தே இட்ஸ் பீன் ஆர்ட் என்னோட பேஷன். ஸோ நான் எப்போலேருந்து வரைய தொடங்கினேன்னு எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ சா. அவங்க ஒரு பேரட் வரைஞ்சிருந்தா சின்ன வயசுல நான் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் நான் நினச்சேன் எங்கள் அம்மா மாதிரி நான் வரையணும்னு. ஸோ ஷீ இஸ் பீன் மை இன்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ். சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய சார்ட் பேப்பர் எல்லாம் வரைவேன். ஏன்னா அப்போ கேன்வஸ் கான்செப்ட், ஈஸில் கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ எந்த மீடியம் வேணால் ட்ரை பண்ணுவேன். ஐ யூஸ் டு என்ஜாய் இட் ஆஸ் அ ப்ராசஸ். கார்பரேட் லைஃப்பில் நிறைய வருஷம் வேலை பண்ணேன். பட் ஐ நெவர் லெஃப்ட் ஆர்ட். ஆல்வேஸ் இட் வுட் பி அ பார்ட் ஆஃப் மை லைஃப். எனக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்னால் நான் வீட்டில் வந்து வரைவேன். எனக்கு எதாவது ஹாப்பினஸாக இருந்தால் நான் வீட்டில் வந்து வரைவேன். ஸோ இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ என்னோட ஐ ட்ரைட் லாட் ஆஃப் மீடியம்ஸ். ஆனால் ஆக்ரிலிக் ஆன் கேன்வஸ் இஸ் மை மீடியம். எனக்கு எப்போவுமே எப்படின்னா ஒரு புது ஸ்டைல்,
யாரும் யோசிக்காதது நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா, நான் ஏதோ படம் பார்க்கும்போது I saw the hands, the fingers were intertwined in that. Yes. Yeah. So I said, okay, let me just develop it from there. So அந்த கான்செப்ட்லேருந்து சரி சிவா சக்தியோட கை இப்படி இருக்கக்கூடாது. ஸோ the first I drew that work. அதுக்கப்புறம் சரி ருத்ராட்சம், பட் எப்படி சிவானி காமிக்கணும், ஸோ அதனால அந்த திரிசூலம் ஓம் சிம்பிள். அதே மாதிரி எப்படின்னா ஒரு masculine எவ்வளோ டஃப்பாக இருக்கும், பட் when they are with a female how soft they are, so that is what I want to represent. அதே மாதிரி this is Rukmini and Krishna Kalyanam. So same concept and அப்படியே develop பண்ணிட்டேன். Hari and You have not shown their face. Shiva. I generally draw a lot of faces. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஸ் வரைய. பட் இந்த டைம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கலாம். நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லயே people should relate. அவ்வளவுதான். ஸோ என்னோட கான்செப்ட் எப்படின்னா, நான் இங்க கேலரியில when I'm not here, anyone is coming to see, they should understand my painting. Yes. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம். ஸோ that is what I enjoy. காஸ்மிக் லிரிக்ஸ் மாதிரி இருக்கு. காஸ்மிக் லிரிக்ஸ் மாதிரி இருக்கு. இது காஸ்மிக் தான், காஸ்மிக் யூனியன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இன் ஸ்பேஸ். ஸோ எஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு. thank you so much. இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் சேனல் இது இருக்கா மேடம் உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல இருக்கு art_by_wits. I don't have an Instagram channel, but art_by_wits. Yeah. Thank you so much. Thank you. ஸோ எஸ், என்னோட ஒர்க். ஸோ இது எப்படின்னா வந்து இது பேர் வந்து ஃபீடிங் தி ஸ்பிரிட் அண்ட் இது வந்து டைம்லெஸ் கேஸ். இது என்ன சொல்ல வரேன்னா, லைக் நம்ம வந்து ஆஸ் எ ஹியூமன்ஸ் நம்ம என்னதான் வந்து வி ஹாவ் சம்திங் இன்சைட், லைக் நம்மளோட எமோஷன்ஸ் போக நம்ம அனிமல்ஸோடு கனெக்ட் பண்ணும்போது தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் எமோஷன். இது ஃபீடிங் தி ஸ்பிரிட்னா, இந்த கேர்ள் வந்து ஷீ இஸ் ட்ரைங் டு லைக் ஷீ இஸ் இன் அ வெரி லோன்லி பிளேஸ். ஒரு பேர்டு மூலமாக ஒரு பறவை கிட்ட ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபீட் சம்திங் அண்ட் கெட் இன் டு தட் அந்த ஒரு ஸ்பிரிட்டை ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபீல் இட். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இது வந்து எப்படின்னா லோன்லினஸ் அண்ட் ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபீல் தி ஸ்பிரிட். அதாவது தன்னோட இது வந்து சம்டைம்ஸ் அனிமல்ஸ் கிட்ட பேர்ட்ஸ் கிட்டலாம் நம்ம உட்காந்து வி கேன் டாக். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ், பட் ஐ திங்க் வி கேன் கேஸ் த்ரூ தட் அண்ட் வி கேன் டாக் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் இது வந்து இட்ஸ் அபவுட் இது லைட். நம்ம ஒரு வாட்டியும் ஒரு விளக்க பார்க்கும்போது நம்மளோட மைண்டில் நிறைய விஷயங்கள் தோணும். இன்ஃபேக்ட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்க டைமில் போயிட்டு வி சிட் நியர் அ லேம்ப். அந்த லேம்பை விடாமல் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க எல்லா ப்ராப்ளமே லைக் இட்ஸ் ஜஸ்ட் சார்ட்டட். தெர் இஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். Yes, so on the settlement, your mind settles and it goes into a very peaceful mode. So adha paakra mari she's getting into that mode of that gazing mari I tried to mention. Thank you. Very lively. I'm actually first time the portrait try பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்க எல்லாமே ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். தஞ்சாவூர், கேரளா முறையில் இது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து வெளில வந்து ட்ரை பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப் எப்படி வருது அப்படின்னு. தேங்க்யூ. ஆமாம் மேம், கேன்வஸ் ஆயில் பெயிண்டிங் மேம். I think is actually I am dealing with rasas. Rasa. You are most related with the dance, no? Yes. So there are 9 emotions are there. Yes. It's a very challenging work because in dance form and art form we cannot combine together. Are you a dancer? I am interested in dance. My mother is dancer. So always I dance. I love dance actually. My first love is dance only. So in my school days I dance very well like that. So I combined with dance and art forms. Main subject is actually I take the spiritual elements, Indian symbolism. Our painting method is symbolism because if you go there, if you find one flute, then it may be Krishna. அங்கே கிருஷ்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஃப்ளூட் இருந்தால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிருஷ்ணா. அந்த மாதிரி we have symbolism. This is actually suggestiva. This is actually Siva Tandava, Rautra Rasa. Rautra Rasa means extreme anger. So Siva dancing. I don't draw the Siva அப்படி ஃபுல்லாக போட்டு அப்படி ருத்ரமா ஆடுறது வந்து அவசியம் இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு லுக் அவுட் த பெயிண்டிங்ஸ். ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கிறேன். என்னோடது எல்லாமே கான்செப்டுவல் ஆர்ட். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஆங்கரில் ஆடும்போது அவரோட ஜடாமுடியெல்லாம் பிரிஞ்சு காற்றுல அப்படியே பறக்குது. அந்த வேகத்தை காட்டுறதுக்கு இந்த ருத்ராட்சா வந்து பிஞ்சிடுச்சு. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் ஆடுறாரு, பிஞ்சு அப்படியே ஏரில் பறக்குது. அண்ட் தென் சவுண்டை வந்து நம்ம பெயிண்டிங்கில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ மேக் அ டமருடைய ஒரு அப்ட்ராக்ட் ஃபார்ம் எடுத்துகிட்டு அந்த வைப்ரேஷன்ஸை வந்து
I'll make the strokes. So the total Rautra aspect combined with the colors also. Colors can also. I feel this Damaru could have been little more visible. நோ பிகாஸ் இல்லை நான் பர்பஸாகவே வந்து அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக டமருவா தெரியக்கூடாது. தட் வைப்ரேஷன் தே ஷுட் ஃபீல். வைப்ரேஷன் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் ஒரு மைக்கு போட்டோம்னா நம்ம ஒரு 3 கோடு போடுறோம்ல சவுண்ட் வருது. அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக நம்மளுடைய ரியலிஸ்டிக்காக அதுவுமே கொண்டு வர வேணாம், எல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும். லெட் த ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் த திங் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயிண்டிங் கொண்டு வந்தேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை அவார்ட் வினிங் பெயிண்டிங். ஸோ ரௌத்ர ரசா. திஸ் இஸ் அனதர் திங், இந்த சிவா அண்ட் சக்தி ஃபார்ம்ஸ். இது வந்து பயானக்கான்னு சொல்லிட்டு ஜுவாலாமுகி, நார்த் சைடில் ஜுவாலாமுகின்றது அம்மனுடைய சக்தி இது இருக்கு இல்லையா, சக்தி பீடங்கள், அந்த பார்ட்ஸ் விழுந்தது. அதில் வந்து நாக்கு விழுந்த இடம் தான் இந்த இடம். ஸோ அங்கே வந்து ஜுவாலாமுகி காடஸ் வந்து தாந்திரிக் காடஸ். எப்படி நம்ம சோட்டானிக்கரை அம்மனோ அது போல் ஜுவாலாமுகி வந்து தாந்திரிக் காடஸ். ஸோ அவங்க வந்து நெகட்டிவிட்டி ஈவில் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ ஃபெமினைன் காட்டுறதுக்காக ஐ வில் புட் திஸ் பேங்கிள்ஸ் இதெல்லாம். நான் அங்கே வந்து எப்படின்னா வர்ஷிப் எப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ளேம் ஆஃப் ஃபயர் தான். எப்போ பார்த்தா ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கும். தே வந்து சுற்றி வந்துட்டு ஃபயரை தான் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. நோ ஸ்கல்ப்சர் ஆர் ஐடல் தேர். ஸோ அந்த ஃபயர் வர்ஷிப் ப்ளஸ் நாக்கு விழுந்த இடம் அப்படிங்கிறதுனால அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி லைக் அ ஃபயர் டங் அதை போட்டுட்டு ஈவில் வந்து சக் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஐ வில் மேக் திஸ் ஒன். தீஸ் ஆர் ஆல் பயம். பயம் வந்து எப்போ வருது, பயானகாலில் வந்து பயம் எப்போ வருது, இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் வித் ஒன் திங் ஆர் கன்ஃபியூஸ்ட், நமக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கும்போது பயம் வரும். நமக்கு எதுவுமே ஒரு தெளிவின்மை இல்லாமல் இருந்ததுன்னா அது பயம் வரும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் லைன்ஸ் இதை வந்து அந்த ஈவில்ஸ் அந்த பயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி. ஸோ எல்லா பயமும் வந்து இவங்க வந்து அப்படி செட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் ஐ கிரியேட் திஸ் ஜுவாலாமுகி. திஸ் ஆல்சோ அவார்ட் வின்னிங் பெயிண்டிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். I'll make all Rasa series up to 7 I finish. Only Mercy and Asya that I have to finish. Very nice. Thank you. Keep doing. Become madam. There is a Why name. she couldn't come? She is working in Singapore based company, madam. That's why she is not able to come. She sent me. She is your friend. Yes. Very nice. Yes, madam. This is this painting. This painting is from one of the tourist spot from Italy, Giovanni. Claude Monet is one of the favorite spot in this painting. Janani has created some more impressions in this painting, madam. Yes, madam. ரொம்ப மிஸ் பண்ணேன். கண்டிப்பா madam. Okay, madam. அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்து இதாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மரப்பாச்சி. ஏன்னா நான் விளையாடுறது மரப்பாச்சி தான். ஸோ அதோட நம்ம லைஃப்பில் எவ்வளோ கனெக்ஷன் அப்படின்னு. ஸோ இது வந்து மேரேஜ் ஆஸ் அ கான்செப்டில் எப்படி வந்து ஆண்டாளோட தாட்ஸும் கிருஷ்ணாவோட தாட்ஸ் அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கிருஷ்ணரோட கலர் வந்து ஆண்டாளுக்கு வந்திருக்கு, ஆண்டாளோட கலர் வந்து கிருஷ்ணருக்கு வந்திருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா மேரேஜ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது தான் கொண்டு போகல. ஏன்னா அதாவது இந்த மரப்பாச்சி நான் பண்ணுறது கான்செப்டில் அந்த அவுட்லைனை மாற்றுறது இல்லை, அதை அப்படியே. ஏன்னா அது ஒரே ஒரு டிசைன் தான் இல்லைங்களா, அதை நம்ம மாற்றிட்டோன்னா அதோட ஒரிஜினல் எசன்ஸ் போயிடும்னு சொல்லிட்டு நான் மாற்றலை. ஸோ கிளி வந்து எப்போவுமே நம்ம பச்சை கிளியை பார்த்தே பழகிட்டோம். பட் உலகத்துல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நம்ம அதையுமே வந்து தெரியாம இருக்கு. ஸோ ஆமா, அதுவுமே வந்து நம்ம அந்த நேச்சரையும் எம்ப்ரேஸ் பண்ணோம். ஸோ ஒயிட் ஃபெதர் வந்து ஒயிட் பீகாக்ல இருந்து ஒயிட் ஃபெதர். ஸோ எப்பவுமே அந்த நார்மல் வெரி வெரி ரேர் அண்ட் தட் ஆல்சோ ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் ஈக்குவலி. ஸோ அதனால இது வந்து இப்போ நிறைய வார் அண்ட் பஹல்காம் அண்ட் நிறைய விஷயம் நடக்குது இல்லைங்களா, அதுல வந்து மரப்பாச்சி இஃப் த மரப்பாச்சி பிகம்ஸ் அ மிலிட்ரி மேன் வாட் இட் வில் பி அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ மேம். என்ன பெயிண்டிங்? என் பேர் பவானி. நான் பெரம்பூர்லேருந்து வரேன். ஓகே, இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது வந்து பெண்களை மையமாக கொண்டு பண்ண பெயிண்டிங். ஃபஸ்ட்டு தலைப்பு சொல்லலை, இதை பற்றி நான் சொல்லிடுறேன். பெண் வந்து நம்ம எப்பயுமே வர்ணிக்கிற மாதிரி பூ போன்றவள் சொல்லுவோம். சரி, அது வந்து ஸோ ஐ ரெப்ரசன்டட் ஃப்ளவர்
பூ போட்டிருக்கேன். அப்புறம் பட்டாம்பூச்சி போல மென்மையானவ தான், அதுக்கான சைக்கிள்ஸும் அவளுக்கு நிறைய இருக்கு. ஃபிசிக்கலி எவ்ரி திங் ஷி அண்டர்கோஸ். ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள் இருக்கும், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனா அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வாழ்க்கையில நிறைய சுழற்சிகள், நிறைய போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அப்புறமாவும் அவங்க வந்து ஹார்ட்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லா ஆடுறாங்க, ஒரு குடும்பத்தையே வழி நடத்துறாங்க இல்லையா. அதனால வந்து இது இட்ஸ் ஆல் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட். பட்டர்ஃப்ளை தான் அவங்க, பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி போல தான் அவங்க. யா, அதோட சைக்கிள்ஸ் பட்டாம்பூச்சி வந்து பட்டாம்பூச்சி அப்படியே ஆறுது இல்லையே, அது ஒரு புழுவா இருந்து பியூப்பாவாய் அதுக்கப்புறமா தானே பட்டாம்பூச்சியா பிறகு. அது மாதிரி நாங்களும் பட்டாம்பூச்சி போல தான், எல்லா வாழ்க்கை சுழற்சிகளையும் ஃபிசிக்கலா மென்டலி எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் ஆர்ட்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். உங்களோட யூடியூப் சேனல் நீங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், பட் அதுல இப்ப பெயிண்டிங்ஸ் காட்டுறீங்களா? போடுவேன். உங்க சேனல் நேம் சொல்லுங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் பண்ணுவோம். I'm not having a channel like ID Raw Ray of Arts. Raw Ray of Arts. You can follow in Raw Ray of Arts in Instagram. Raw Ray of Arts. Yeah. Like from childhood, I'm very passionate about art. இது acrylic அது மாதிரி தான? Acrylic paint. Its medium is acrylic. இது எப்ப இருந்து பண்றீங்க? Like ஒரு 5 years-ஆ சொல்லலாம். 5 years. எத்தனை லேயர்ஸ் ஆஃப் பெயிண்டிங்? இது வந்துட்டு எப்படியும் ஒரு 4-5 லேயர்ஸ் இருக்கு இதுல. இந்த ஐடியா எப்படி கன்சீவ் பண்ணிக்கிறீங்க? லைக் எதனா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அப்புறம் இது வந்து உமன் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸோ ஐ வாண்ட் டு ரெப்ரசென்ட் லைக் உமன் ஸ்பெஷலாக தான் இருக்கணும், உமன் எம்பவர்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சரின்னு சொல்லி ஸ்டெப் பண்ணேன், ஐடியா பண்ணேன். இந்த 3 பெயிண்டிங் என்னோடது. இது வந்து அந்த சைனாவில் கோய் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய அவெல்லாம் வச்சுப்பாங்க வீட்டில். அது பார்த்தேன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும்னு அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அந்த கோய் ஃபிஷ்ஷஸ் நான் பண்ணேன். அடுத்தது எனக்கு அனிமல் ஸ்வான்ஸ் இதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்க. அண்ட் என்னோடய ஆர்ட் ஒர்க் எப்போவுமே ரொம்ப பிரைட் அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் பண்ண பெயிண்டிங் இது. அண்ட் ஒரு சீனரி செய்யணுன்னு ஆசைப்பட்டதுனால ஒரு சீனரி செஞ்சேன். ஸோ நான் பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ தான் பண்ணியிருக்கேன். பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் செஞ்சுருக்கேன். மெயினாக நான் பண்ணுறது போர்ட்ரேட்ஸ். ஆனால் இந்த வாட்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஒரு 2 weeks எடுக்கும். ஏன்னா ஆமாம் 5-6 கோட்ஸ் கொடுக்கணுன்னால ஒரு ஆர்ட் ஒர்க்கும் ஒரு 2 வாரம். இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆன் கேன்வஸ் போர்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்தாங்க. எது பார்த்தேனோ அது அப்படியே பேப்பரில் வரைஞ்சிருவேன் நான். ஸோ அதனால் என்னை ஆர்ட் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் நான் வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில். ஸோ பாம்பேயில் வந்து நிறைய மகாராஷ்டிரா போர்டோட எக்ஸாம்ஸ்லாம் நடத்துவாங்க, எலிமெண்ட்ரி இன்டர்மீடியட்னு. ஸோ அதெல்லாம் நான் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் மெயினாக நான் பண்ணுறது வந்து போர்ட்ரேட்ஸ் தான் நிறைய செய்வேன். போர்ட்ரேட் பெயிண்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யலாமேனால தான் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க். இந்த தடவை இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. தேங்க்யூ வெரி மச். சிவப்ரியா சுரேஷ். ஸோ இந்த டாபிக் பேர் வந்து லைஃப். ஸோ இதில் வந்து பசில் தான் மெயின் கான்செப்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டில் இருந்து அந்த கேர்ளோட இதுக்கு ஸ்டடீஸ் வந்து பிகின் ஆகுது. வேற ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற ரீசன் வந்து அதோட எண்டு மாதிரி காட்டுற மாதிரி. ஸோ நம்ம லைஃப்ல வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இன்னொருத்தரோட அட்வான்டேஜாக இருக்கணும்னு அவசியம். ஸோ சம்டைம் அதோட அவங்க டெத் பார்த்தா கூட இருக்கலாம். ஸோ அதனால அதை ஆசைப்படாமல் நம்மளுக்கு இருக்கிறத வச்சு வி ஹேவ் டு கெட் பெட்டர் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அதனால லைஃப்னு இருக்கிறேன்.
இந்த பெயிண்டிங் ஸோ இது வந்து மெண்டிங் ட்ரஸ்ட்டில். ஸோ இதில் வந்து இந்த கிராக் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுவோம். ஈவன் தோ கப்புள்ஸில் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகும்ல, அது வந்து லவ்வில் மெண்ட் ஆகுற மாதிரி கான்செப்ட். இதில் வந்து ஜாப்பனீஸில் கின்சுகின்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் வந்து கோல்டு வச்சு கிராக்டான பவுல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி தே வில் மேக் இன் டு அ நியூ பவுல். ஸோ அதே கான்செப்ட் வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை வருஷமா பெயிண்ட் பண்ணுறீங்க? நான் 8 இயர்ஸ் மேலே இருக்கேன் சார். இந்த ஐடியா கன்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த பெயிண்டிங் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? பெயிண்டிங் கொண்டுட்டு வரதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் இன்க்ளூட் பண்ண ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. பட் கான்செப்ட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம ஸ்பார்க் ஆகுறாங்க. ஸோ நம்மளுக்கு சம்டைம் எதனாச்சும் ஒன்று பார்த்துருப்போம், இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இப்போ எனக்கு இது கின்சுகி ஆர்ட் ஃபார்ம் பார்க்கும் போது எனக்கு இது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம வேறு என்ன ரிலேட் பண்ணிக்கலாமா அப்படின்ற போது கப்புள்ஸோட ரிலேட் பண்ண முடியுது. அந்த ட்ரஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணுவோம். ஸோ ஆனால் அது லவ்னால எந்த அளவுக்கு நம்ம மென் பண்ணி வி ஆர் மேக்கிங் இட் பெட்டர் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஸ்க்ராட்சு ஸ்க்ரிபிள்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது ஆனால் ஸ்பார்க் வந்து ஒரு சிங்கிள் டைம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆகிறது தான். அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்க்ரிபிள்ஸ் அந்த மாதிரி. இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் எத்தனை வருஷமா இது எத்தனை வருஷம் நடக்குது? நீங்கள் எப்போ இது எத்தனாவதாக கலந்துக்கிறீங்க? நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் கலந்துக்கிறேன். பட் ஐ திங்க் இது 5th அவங்க இதுவாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க ஆல்ரெடி 2-3 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேற ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் கூட இருந்திருக்கேன். ஸோ ஐ நோ ஆர் பிரிட்டி குட் அண்ட் ஷீ இஸ் ரியலி குட் வித் வாட் ஷி டஸ். ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் அண்ட் இந்த ஆர்ட் ஹவுஸும் இட்ஸ் ரியலி அ குட் பிளாட்ஃபார்ம். அவங்க எல்லா டைமும் உமனுக்கு ஐ மீன் தட்ஸ் வாட் இட்ஸ். அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருக்கும் உமன்ஸ்க்காக இது பண்ணுறது. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பூர்ணிமா. என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ், ARTS நம்பர் 4 HEARTS, ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.